Hi friends, welcome to our channel. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் 2025 நடந்த டிஸ்கிரிப்டிவ்ல நிறைய பேர் பேப்பர் லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பேப்பர் முடிக்க முடியல அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வருத்தமும் நிறைய பேர் பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கான டேட்டா தான் இது, உங்களுக்கான வீடியோ தான் இது. எல்லாத்துக்குமே பேப்பர் கம்ப்ளீஷன் மட்டுமே முக்கியமா? பேப்பர் கம்ப்ளீஷன் இருந்தால் சர்வீஸ் வந்துருமா? இல்லை பேப்பர் கம்ப்ளீஷன் இல்லாமல் வேறு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இது தாங்க என்டையர் சார்ட்டே. போன குரூப் 2லேயுமே கூட பேப்பர் முடித்த எல்லாருக்குமே சர்வீஸ் வந்துருச்சானா அப்படி கிடையாது. பேப்பர் முடித்தவங்களுக்கு சர்வீஸ் வராமலும் இருந்திருக்கு. பேப்பர் முடிக்காதவங்களுக்கும் சர்வீஸ் வந்தும் இருக்குது. அட அது எப்படிப்பா அப்படின்னா, அது ஒரு குவாலிட்டி ஆஃப் கன்டென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எழுதுகிற கொஸ்டினை ஒழுங்காக எழுதியிருந்தாலுமே நம்ம நல்ல மார்க் விட்டு முடிக்க முடியாமல் போயிருந்தா கூட மார்க் வாங்கி கிளியர் பண்ண முடியும். இல்லை நம்ம பேப்பர் கம்ப்ளீஷன் ரஷ்ஷில் நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம எழுதியிருக்கோம். கன்டென்ட் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கோம், ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்கோம், எக்ஸ்பெக்டட் நார்மலை விட ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனாலும் பேப்பர் கம்ப்ளீஷனே நம்ம பண்ணியிருந்தாலுமே, அப்படி அந்த சினாரியோஸில் நம்மளுக்கு பெரிய மார்க் வராது. ஸோ, அப்போ நம்மளுக்கு சர்வீஸுங்கிறது அகைன் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணியிருந்தோன்னா 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று கிளியரும் பண்ணலாம், இல்லைனா ஃபெயில் அட்டெம்ப்ட்டும் இருக்கலாம். இது வந்து பியூர்லி லைக் நான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் சொல்லியிருக்கேன். போன குரூப் 2லேயுமே இந்த இஷ்யூ இருந்தது. இப்போ பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணலை. இதில் பண்ணலைன்றதுல வந்து நம்ம எவ்வளோ பண்ணலை அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டர். சப்போஸ் ஒரு கொஷின் விட்டாச்சு, ஒரு 10 மார்க் விட்டாச்சு, ஒரு 15 மார்க் விட்டாச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குதான். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி விட்டுருக்கோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேப்பர் ஆனால் நம்ம ரொம்ப விட்டுட்டோம். லைக் 15 மார்க் நான் விட்டுட்டேன், எனக்கு சர்வீஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வந்து இட்ஸ் அ பிட் ட்ரிக்கி. அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியான உள்ள கொஷின்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அசஸ் பண்ணணும் அடுத்து. பட் நீங்கள் ஒரு கொஷின் விட்டுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் யூ ஆர் ஸ்டில் இன் த ரேஸ் ஒன்லி. ஸோ நீங்கள் அப்படி ஒரு மேக்ஸிமம் 2 கொஷினும் 10 மார்க்காக இருக்கலாம். ஸோ ஒரு மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுடைய மற்ற கொஷின்லாம் வந்து சூப்பராக எழுதியிருந்தீங்களா? ஓரளவுக்கு கன்டென்ட்டு சூப்பராக இருந்துச்சா? அது பேஸ் பண்ணியும் கிளியர் இல்லைன்னா ஃபெயில் அட்டெம்ப்ட்டும் ஆகலாம். அடுத்து நம்ம கன்டென்ட் பெர்ஸ்பெக்டிவ். கன்டென்ட்டு நல்லா இருக்குது, இல்லைன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நார்மலாக இருக்குது அப்படின்னா, நம்ம பேப்பரும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். இல்லை நம்ம ஒரு சிலதை விட்டுருக்கோன்னா கன்டென்ட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக மற்றதுக்கெலாம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் தான் அது வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகும். கன்டென்ட் வந்து நல்லா இல்லை, கம்மியாக கொடுத்துருக்கோம், புவராக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் பேப்பர் முடித்தாலுமே இட் மைட் லீட் டு ஃபெயில்ட் அட்டெம்ப்ட். இது எல்லாமே இல்லாமல் கூட இவாலுவேட்டர் பேஸ் பண்ணி கூட இது சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சரி, பர்ஃபெக்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா 50-50 ரூல். நம்ம பேப்பர் கம்ப்ளீஷனும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேட்டாவும் நார்மலாக சுமாரான டேட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தா இது கன்ஃபார்மாக கிளியர் ஆகிடும். நம்ம எழுதி முடிச்சிட்டோங்க எக்ஸாமை. எது நடந்தாலும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கை பார்த்து இதை நம்ம வின் பண்ணியே ஆகிறோம். ஸோ நம்ம போனதை பற்றி எதுவுமே யோசிக்க தேவையில்ல. நம்ம எதிர் வர வேக்கன்சிஸ் நிறையா இருக்குது. நம்ம அதுக்காக நம்ம தயார் பண்ணிக்கணும், நம்ம மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க உங்களை திருப்பி ரீவேம்ப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு நாள் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிப்பீங்கள்ல, அப்போதுலேருந்து சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணி வெறியோடு பண்ணுங்கள்.
குரூப் 1ல இந்த வாட்டிக்கு 3 டிஜிட்ல வேகன்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. அபவ் 100 எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த பிராக்டிஸோடயே நீங்க இத படிச்சுட்ருக்கீங்கன்றப்போ, நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி ஸ்பீடா ரிசல்ட் விடுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல வெல்கம் பண்ணக்கூடிய ஸ்டெப். ஸோ நம்ம இத வந்து அட்வான்டேஜா யூஸ் பண்ணி, நம்ம எதிர்வர எக்ஸாம எப்படி கிராக் பண்ணணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரிப்பரேஷன் தொடங்கிடுங்க. இது கிளியர் ஆகும்னாலும் இந்த ப்ரிப்பரேஷன தொடங்குங்க. கண்டிப்பா நம்ம குரூப் 1 சர்வீஸே எய்ம் பண்றோம். இது நம்ம சுமாரா பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனாலுமே பரவால்ல. நீங்க குரூப் 1 மெயின்ஸ தொடங்குங்க. இதோடைய இம்பேக்ட் உங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. வி ஆர் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம எப்படினாலுமே இத எதிர்கொண்டு ஜெயிக்கவும். அவ்வளோதாங்க. இதில நல்லதே தான் உங்களுக்கு நடக்கும். நல்லபடியா சர்வீஸ் வாங்கிடுவீங்க. பட் பட் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோனாலும் நம்பளுக்கு அது ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஃபேமஸா நம்ம செரீனா வில்லியம்ஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. "யூ ஹேவ் டூ பிலீவ் இன் யுவர்செல்ஃப் வென் நோ ஒன் எல்ஸ் டஸ்." அப்போ மட்டும் தான் நீங்க யாருன்னு இந்த உலகம் பாக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். நல்லதே நடக்கும்.